ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு கமெண்ட்ஸில் தயவுசெய்து சொல்லுங்கப்பா. ஏன்னா எபிசோடை பற்றி நம்ம தான் பேசுகிறோம், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு? நார்மலாக போச்சா, ரொம்ப அரகண்ட்டாக போச்சா, இல்லை ரொம்ப போரிங்காக போச்சா? ஏதாவது ஒன்று சரிங்களா, ஏதாவது சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் நினைக்கிறதா நான் நினைக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ எப்பயும் போல் உங்களுக்கே தெரியும், லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் எபிசோடு ப்ரோமோ பார்த்தேன் கைஸ். நான் காலையிலே ப்ரோமோ பார்த்துட்டேன். சரி, எபிசோடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படா 2 மணி ஆகும் அப்படின்னு. சரி, இந்த கிரத்தை போட்டு ரிவ்யூ போட்டு முடிச்சிடலாம் அப்படின்றக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் முடிஞ்சிச்சு, மனசெல்லாம் மூடிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, லதா கிட்ட வந்து இவ பொய் சொல்லிட்டாட்டு இருக்குது. அதாவது என்ன நடக்குதுன்னா, அப்செட்டாக உட்காந்துருப்பாளாட்டு இருக்குது இந்த பூமுட்டை பாரதி. அப்போ மித்ரா வந்து பாரதியை வச்சே வந்து நம்ம இதை முடிக்கணும்னு சொல்லி பிளான் போட்டுட்ருப்பா இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதிக்கு ஃபோனை பண்ணி வர சொல்கிறான். பாரதிக்கிட்ட வந்து இப்போ என்ன இல்லை, காசு இல்லை. ஸோ காசால் தான் இவளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்ச ரூபாய்க்கு செக்கை போட்டு ரெடியாக வச்சுருந்து பாரதிக்கு கால் பண்ணி வர வைக்கிறாப்புல. வர சொன்னோன்னே ஸோ இந்த பூமுட்டை என்ன செய்யுது, எதுக்கு மித்ரா மேடம் வந்து இந்நேரத்தில் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாப்புல. சொல்லுங்கள் மேடம், ஏதாவது இன்ஃபர்மேஷனா, இல்லை ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் இந்த அம்மா தீர்த்து வைக்கும் இல்லையா, அதனால் பிரச்சனை என்னன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த மாதிரி செக்கை கொண்டு போய் நீட்டின உடனே எதுக்கு மேடம் 30 லட்ச ரூபாய்க்கு செக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி நாளைக்கு ஆதிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குதுல்ல, ஆதியோட அக்கௌண்ட் வந்து பிரச்சனையில் இருக்குது, அதனால என் அக்கௌண்ட்லேருந்து நான் உனக்கு அமௌண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. யார் அப்படின்னா நம்ம வில்லி மித்ரா. சொன்ன உடனே ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படிங்கிறாங்க. சொல்லி முடித்த பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரதி, என்னாச்சு மேடம் சொல்லுங்கள் அப்படின்னே, இந்த மாதிரி ஆதி வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து யாரையும் லவ் பண்ணி இருந்தார்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆதி வந்து தூங்காமல் அதையே யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறாப்புல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நான் இப்போ உங்கள் புருஷனை நான் அதாவது சொல்லி காமிக்கிறேன், அதாவது போட்டு வாங்குறாளாமா, அதாவது உங்கள் புருஷனை நான் லவ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அது இந்த பூமுட்டை பாரதிக்கு எங்கே தெரிய போகுது, சரியா? ஏன்னா முதலே வாயை பணத்தை கொடுத்து அடைச்சிட்டால வாயை, நல்லா தான் இப்படி மூடிக்கோன்னு சொல்லி பணத்தால் வாயை அடைச்சிட்டா மித்ரா. அப்புறம் எங்கே கேள்வி கேட்க போகிறா? உடனே வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கே ஆதி வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பாருன்றது. சொன்ன உடனே இவன் என்ன செய்வா, ஆதி தானே கூப்பிட்றாப்புல, எனக்கு தெரியும் உனக்கு அந்த கண்டிப்பாக அந்த பொண்ணை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக கூப்பிடுவாப்புல அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் வாங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன், என்ன செய்ய போகிற பாரதி அப்படின்னா, நீங்கள் வாங்க மேடம் அங்கே வந்து தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே வீராப்பா வசனம் பேசிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா ஆதிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஆதி சொல்கிறாப்புல, நீங்கள் நான் லவ் பண்ண பொண்ணு யாருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லியே ஆகணும், ப்ளீஸ் பாரதின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காப்புல. சார் பழசு முடிஞ்சு போச்சு, இப்போ உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாப்புல. அதெல்லாம் எனக்கு முடியாது, எனக்கு வெளிநாட்டில் இருக்கும்போது கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையாமா, இப்போ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறானாமா. சார் நான் ஒன்று சொல்கிறேன், பாரதி இப்போ பாரதி வந்து உன் பொண்டாட்டின்னு உனக்கு தெரியவே இல்லை. ஆனால் இப்போ அவள் வந்து வேற ஒருத்தர் பொண்டாட்டியை இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூகத்துக்கு தான் நான் சொல்கிறேன். வேற ஒரு பொண்டாட்டியை இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நீ போய் பூ வச்சு விட்றது, பொட்டு வச்சு விட்றது, தாலிக்கு பொட்டு வச்சு விட்றது, அதுக்கப்புறம் சேலை கட்டி விடுறது, இதெல்லாம் ஒருத்தர் செய்யும்போது உனக்கு கில்ட்டியாக இல்லையா? இவனுக்கு கில்ட்டியாகவே இல்லையாமா, இவன் லவ் பண்ண பொண்ணு தெரிஞ்சுக்க முடியலேன்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறானாமா. எப்பட்றா, எப்படி இப்படிலாம் கதை யோசிக்கிறீங்க? உட்காந்து ரூம் போட்டு ஒரு 10 ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பாராட்டிருக்கேன், என்னன்னு தெரியல. டேரக்டர் பூமுட்டை டேரக்டர்
அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நான் இந்த மாதிரி லதா கிட்ட வந்து உங்களுக்கு என்ன இப்போ லவ் பண்ணுற பொண்ணு தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்னு லதா கூப்பிட்டு சொல்லி ஃபோனை போட்டா அவள் என்ன சொல்கிறா, அவர் லவ் பண்ணுற பொண்ணு பேர் வேணால் எனக்கு தெரியும், ஆனால் அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கு என்ன பண்ணுதுலாம் எனக்கு தெரியாதுன்ட்டா. யார் அப்படின்னோடனே மித்ரா அப்படிங்கிறா. மித்ரா அப்படின்னோடனே ஆதிக்கு வந்து ஒரு மூஞ்சியில் வந்து சொல்கிறா, ஆனால் மூஞ்சியில் வந்து இவனுக்கு வந்து ஒரு தெளிவே இல்லை, ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. உடனே வந்துட்டு மித்ரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. தேங்க்ஸ் பாரதி அக்கெல்லாம் பண்ணுறா. உடனே வந்துட்டு நீங்கள் போங்க மேடம், கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், உங்கள் 2 பேர்த்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஏம்மா பாரதி, மாமா வேலையை பார்க்கறத விட்டுட்டு முதல்ல உன் புருஷனை அவகிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் வாழ்க்கையை வாழப்பாரம்மா, சரியா? உன் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உன் புருஷனை விட்டு கொடுப்பியா? தியாக மனப்பான்மையாமா, நம்மெல்லாம் புகழ்ந்து பேசணுமாமா. நாங்கள்லாம் ஒன்றும் புகழ்ந்து பேசலை, சரியா? நீ நடிக்கிறதுலாம் நடிப்பே இல்லை, கேவலமாக இருக்குது. எவளாவது ஒருத்தி புருஷனை போய் விட்டு கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாளா? அவளோட பிள்ளைக்காக 30 லட்ச ரூபா பணத்தை நீட்டினோன்னே அப்படியே வாயடிச்சு போய் உட்காந்துருக்கா பாருங்க நாய். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருது, சரியா? இந்த சீன்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் லதா வந்து ஃபோனை போட்டு ஏண்டி எனக்கு பொய் சொல்கிறா அப்படிங்கிறான். எதுக்குடா நீங்கள் கேரக்டரை இப்போ லதான்ற கேரக்டர் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து எங்கள் கழுத்தை அறுக்குறீங்க? அவள் வந்தாவது கதையில் வந்து ஏதாவது ஒரு திருப்பம் ஏற்படும்னு பார்த்தா அவளையும் சேர்த்து பொய் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறா இந்த கூமுட்டை பாரதி. இதுக்கு நீங்கள் அவளை அந்த கேரக்டரை நீங்கள் உள்ளே கொண்டு வராமே விட்டுருக்கலாமே. ஏண்டா இந்த தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு எங்கள் ஆவியை வாங்குறீங்க? அப்புறம் என்ன நடக்குது, இன்கம் டேக்ஸ் ரைட் நடக்குது கைஸ். சொன்னேன், அந்த இல்லீகல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து அந்த குழந்தையோட பேக்கில் வச்சு உள்ளே வச்சிட்றாப்புல காரில். அதை யார் பார்த்துட்றா, இந்த குட்டி ஆதி பையன் இருக்கான் பாருங்க, அவன் பார்த்துட்றான். அவன் பார்த்து என்ன செய்கிறான், போட்டு கொடுத்துட்றான். அதாவது அந்த பேனா, அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு ஆஃபீஸர் பேனா வந்து அதே மாதிரி பேனா என்கிட்ட இருக்குன்னு தியா சொல்ல, எங்கே வச்சுருக்க, அதெல்லாம் பெரியவங்க பேனா, நீ எப்படி அதை வச்சுருப்பேன் இவன் கேட்க, இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இந்த பொண்ணு உள்ளே போக. அவன் தான் ஆல்ரெடி எல்லா டாக்குமெண்ட்டையும் மித்ராவிட்ட கேட்டு, மித்ரா தானே பிளான் பண்ணியே சொல்லி கொடுத்துருப்பா. இந்த மாதிரி தியாவுக்கு இன்றைக்கி நீ ஸ்கூல் லீவா, ஸோ அவளோட ஸ்கூல் பேக்கில் கொண்டு போய் எல்லாத்தையும் உள்ளே வச்சு காரில் வச்சுறேன்னே அப்படின்னு சொல்லி பிளான் சொல்லி ஐடியா கொடுத்துட்டாப்புல. இவனும் அதே மாதிரியே செஞ்சிட்றான். செஞ்ச உடனே இங்கே என்ன நடக்குது, தியா போய் பேக்கை தேடுறாப்புல. பேக்கை காணணுன்னே உங்கள் அப்பா தான் கொண்டு போய் உன் பேக் கொண்டு போய் காரில் வச்சிடறான்னு சொல்லி அந்த பையன் மாட்டி விட்டுறான். அவ்வளோதான், இனி அடுத்த ஆப் ரெடி ஆகி போச்சு. இனி அவ்வளோதான், குடும்பத்தையும் அடித்து பற்றி விரட்ட போகிறாங்க. அதான் நடக்க போகுது. வேறு என்ன கைஸ், இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா என்ன, அதாவது இந்த ரெண்டு இது சொல்லலாம் கைஸ். அதாவது இந்த ஊர்வசி, குஷ்பு, ராம்கி ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, என்னமோ ஒரு படம் நினைக்கிறேன், ரெட்டை ரோஜாவை, படம் பேர் தெரியல, அந்த ரெட்டை ரோஜா தான் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு வந்து பணக்காரியாக இருப்பாள். குஷ்புவான்னு நினைக்கிறேன், குஷ்பு தான். ஊர்வசி வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வசியும் ராம்கி புருஷ முன்னாடியே இருப்பாங்க. அப்போ ஊர்வசி வந்து பார்த்தீங்கன்னா பணத்து மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாள். அப்போ குஷ்பு வந்து ஊர்வசிக்கிட்ட வந்து பணத்தாசையை காமிச்சு அவள் வந்து ராம்கியை லவ் பண்ணிகிட்டு இருப்பாள். யார், குஷ்பு. அப்போ பணத்தை வந்து இவகிட்ட கொடுத்து நான் உன் புருஷனை விலைக்கு வாங்கிக்கணும்னு சொல்லி ராம்கியை வந்து அவள் கல்யாணம் பண்ணிட்டு போவாள் பார்த்தீங்களா. அப்புறம் கடைசியில் ஊர்வசி திருந்தி, அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே தெரியும். அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு மினுக்கிக்கிட்டு நிறைய இங்கிலீஷெல்லாம் பேசிக்கிட்டு அலைவா இல்லையா. அந்த மாதிரி பாரதியை வந்து பணத்தால் அடிக்கிற மித்ரா, சரியா? அதாவது இந்த கூமுட்டை பாரதிக்கு வந்து அது தெரியல. உன் புருஷனை அவள் விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறா. கூமுட்டை பாரதி, உன் பிள்ளைய காரணமாக வச்சு, உன் பிள்ளையோட ஆப்ரேஷனை காரணமாக வச்சு அவள் வந்து உன்னைய யூஸ் பண்ணிக்கிறா. அது இந்த கூமுட்டை பாரதிக்கு தெரியவே மாட்டேங்குது. என்னைக்கு மண்டையில் அடித்து தெரியுமோன்னு தெரியல, சரியா? 30 லட்ச ரூபாயை நீட்டின உடனே லவ் பண்ண பொண்ணு மித்ரானே மாற்றிட்டான், மாமா வேலை பார்க்குறான். ஆக மொத்தத்தில் புருஷனோட வாழ்கிற ஐடியாலாம் இவளுக்கு கிடையவே கிடையாது. மாமா வேலை பார்த்துக்கிட்டு அலைகிறான். நல்லா மித்ராவுக்கும் ஆதிக்கும் நல்ல மாமா வேலை பார்க்குறான், அது மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் இந்த அழகிய தமிழ் மகள்னு ஒரு போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் அப்படித்தான்.
வில்லியே வந்து 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி கதையாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மித்ராவே வந்து திருந்தி ஆதியும் பாரதியும் சேர்த்து வைக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் ஒருவேளை இது இந்த இன்கம் டேக்ஸ்லேருந்து சுதாகர பாரதி காப்பாற்றினாலும் காப்பாற்றலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸில் இது ஏதாவது வந்து இந்த ஆதி பாரதியோட கல்யாணம் சம்மந்தப்பட்டது ஏதாவது மாட்டலாம். இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து பாரதி வந்து சுதாகரை காப்பாற்றலாம். சரியா? அதை நான் அப்படி கூட கொண்டு வரலாம் கதையேங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே வந்து நாடகம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்குது. ரொம்ப கோபத்தை அதிகப்படுத்துது. பயங்கரமான கோபம், இரிட்டேஷன். சரிங்களா? அந்த மாதிரி நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்க. உட்காந்து டேரக்டர் அதான் நான் சொல்லேன், ஒரு ரூம் பத்தாதாட்டு இருக்கு, அவருக்கு 10 ரூம் தேவைப்படுதாட்டு இருக்கு. 10 ரூமில் உட்காந்து இதயம் சீரியல் உட்காந்து யோசித்து எழுதி நடிக்க வச்சுட்டு இருக்காரு. பாரதின்னு பேரை ஜனனிக்கிட்ட சொல்லுவான். ஃபஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஏதோ ஒரு வேகத்தில் வந்து நான் தான் உங்கள் பொண்டாட்டி, தமிழ் தான் உங்கள் புள்ள அப்படின்னு சொல்லியிருப்பாள். சொன்ன உடனே மயக்கம் போட்டு விழுவான். யார்? இந்த எருமை, இந்த லூசு ஆதி. அப்புறம் ஜனனிக்கிட்ட சொல்லியிருப்பான், எனக்கு வந்து நான் வந்து வெளிநாடு போக போகிறேன், இந்தியாவுக்கு வந்தாலுமே பாரதின்ற பேரை மட்டும் என்னால் கேட்கவே கூடாது, என் காதலே விழுகக்கூடாதுன்னு இருப்பான். இன்றைக்கி அந்த பாரதி கிட்ட தான் வந்து தலை வச்சு தலையில் தலசி விடுறது என்ன, பூ வைக்கிறது என்ன, பொட்டு வைக்கிறது என்ன, சேலை கட்டி விடுறது என்ன. ஏன்டா எங்களை பார்க்குறவங்க எல்லாத்தையும் கேனீங்க. ஏன்டா 5 வருஷத்தில் எவ்வளோடா மறக்க முடியும்? ஏன் கேஸ் நான் உங்களுக்கு தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் நாடகத்தை விடுங்க. ரியலாகவே ஒரு 5 வருஷம் வெளிநாட்டில் நீங்கள் இருந்துட்டு நீங்கள் வாங்கிங்க, எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோமா கேஸ்? எனக்கு புரியல. ஆனாவுனா காட்ட பிடிக்கிறது. இவனுக்கு ஞாபகம் வருதா இருந்தால் மண்டையத்தானே பிடிச்சி அழுகணும். மண்டையத்தானே பிடிச்சி ஐயோ அம்மா வலிக்குது, ஏதோ ஞாபகம் வருது அப்படின்னு அந்த நினைவலையில் அழிக்க விட அந்த சீனை காமிக்கிறாங்கல்ல. அப்போ அழிக்கும் போது மண்டையத்தானே பிடிக்கணும். எதுக்கு காட்டை பிடிக்கிறான்? ஆனாவுனா என்னடா இது? என்ன பார்க்குறவங்கள எல்லாம் கூமுட்டைங்க. வர்ற கோபத்துக்கு முடியல என்னால். உண்மையிலே மக்களை முட்டாளாக்குறீங்கடா, ரொம்ப முட்டாளாக்குறீங்க, பயங்கர முட்டாளாக்குறீங்க. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சீக்கிரம் இந்த கிறகு முடிச்ச நாடகத்தை முடிங்க. சரியா? இல்லாட்டினா உண்மையிலே ரிவ்யூ பண்ணி நம்மளே ஒரு இதாகிடுவோம் மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டுருக்கு இதயம் சீரியல். அப்புறம் வேறு என்னப்பா, வேறு எல்லா சீரியலும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை கைஸ். வீரா சீரியலில் ப்ரோமோ போட்டாங்க. என்னமோ மாறன் வந்து அதிரடியாக ஏதோ செய்ய போகிறானாம்மா. விஜய் வாயால் உண்மையை வர வைக்கிறாங்களாம்மா. அது ஃபோனில் வந்து வீடியோ எடுத்து இது பண்ணுறாங்களாம்மா. அந்த வீடியோ உடனே ராமச்சந்திரன்ட்ட போட்டு காமிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது கிடையாது. அதெல்லாம் நடக்காது கைஸ். நம்ம நினைக்கிறதெல்லாம் டேரக்டாக எடுக்க மாட்டாங்க. அப்புறம் வேறு என்ன, கார்த்திகை தீபத்தில் இவன் இந்த சந்திரா எருமை மாடு வந்து கார்த்தியை மாட்ட வைக்கிறதுக்காக டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அவங்க அக்கா கிட்ட போய் காமிக்க போகிறான். அப்புறம் சுவாதியை காப்பாற்றிட்டானாட்டு இருக்குது ஒரு வழியாக. வேறு என்ன, சுவாதிக்கு திருட்டு படத்தை கட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், கெட்டி மேளம், அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது கேஸ் நாடகம். நான் கூட கதவை திறந்து அஞ்சலி பார்த்துருவான்னு நினச்சேன். அது எப்படி கேஸ் கரெக்டாக வந்துட்டான். கரெக்டாக திறக்கையில் வந்து கதவு கிட்ட வந்து நின்ட்டான். எருமை மாடாட்டம் வந்து நின்ட்டான். ஆனால் இப்போயாவது இந்த அஞ்சலி யோசிப்பான்னு நினைக்கிறீங்க? அது ஒரு கூமுட்டை. எப்படி இதயம் சீரியலில் பாரதி கூமுட்டையோ, கெட்டி மேளத்தில் பேர் என்னது, மகேஷ் பொண்டாட்டி அஞ்சலி கூமுட்டை. எப்படி இவர் ஆஃபீஸ் போனார், எப்படி இங்கே வந்தார், அப்போ நம்மளை கண்காணிக்கிறான்னு ஏதாவது யோசிக்காரா? ஒன்றும் கிடையாது. அப்புறம் வேறு என்னப்பா, வேறு என்ன சீரியல், சந்தியா ராகம். ஐயோ பழையபடி ஓட்ட புராணத்தையே பாடிட்டு இருக்கு. இவ உண்மையே சொல்லவும் மாட்டா. இங்கிட்ட இருக்கா புவனேஸ்வரி அந்த குடும்பத்தை பழிவாங்க விடமாட்டா. ஒரே ஓட்டரை கடாட்டுறது. ஆனால் இன்றைக்கி ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது சந்தியா ராகம் காலையில் போடுவாங்க இல்லையா, காலையில் தான் பார்த்தேன். ஜானகி வந்து பார்வதியை வந்து நல்லா வெளுத்து வாங்கினான். அந்த சீன் வேணால் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் சிவராமனும் வந்து பேசின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த 2 சீனுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் கைஸ். வேறு என்னப்பா, உங்களோட நிறைய கூட எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், வேறு என்னத்தை பண்ண சொல்கிறீங்க? நல்லாவே இல்லை இதயம் சீரியல். வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா?
உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது சொல்லணும்னு நினச்சேன். ஓகே கைஸ், நான் ஞாபகம் வந்தால் நாளைக்கு ரிவ்யூவில் சொல்கிறேன். சரியா? ஓகே, பாய்.